வணக்கம். இன்றைக்கி நாகை லோட்டஸ் கிச்சனில் நம்ம சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறோம். சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம மசாலா பவுட்ரு போடாமல் எல்லாமே அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கோம். வானலெல்லாம் சூடேறட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போடுவோம். அது நல்லா பொரியிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விடுவோம். இதை நல்லா வதக்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதில் 1 ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், நல்லா நிறையா பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்கி விடலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் லைட்டாக வதங்கணும். இப்போது நம்ம இந்த 2 தக்காளியும் 2 வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோம். இதை 1 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம இதை வதக்கி விடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை. இப்போது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட இந்த நான் வந்து ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போது நம்ம இது கூட நம்ம குழம்புக்கு வைக்கிற மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையுமே கொஞ்சம் நேரம் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இதை இப்போது இதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், ஒரு 5 முந்திரி பருப்பு, சின்னதாக ஒரு மூடி தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மொத்தமாக இதை லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பக்கம் வைப்போம். அடுத்தது இப்போ இந்த மூடி வச்சுட்டு போன கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம இந்த தேங்காய், இதை மிளகு ஜீரகம்லாம் அரைச்சிட்டு வந்தோம்ல, இதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம் இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதோட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய், ஜீரகம்லாம் ஊற்றி அது ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருந்துருக்கோம். நல்லா சிம்மிலே தான் இருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் ஸ்பீடாக வச்சுருக்கேன். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.